பாய், இது நன்றி தெரிவிக்கும் நாள். நான் இதை விரும்புகிறேன். பிச்சே. சாப்பாடு எங்கே? சாப்பாடு எங்கே? கேளுங்கள், எனக்கு என் பிரிட்டிஷ் மெஸ்ஸை இருக்கிறது. மேலும் நமக்காக ஒரு மிக அழகான சமையல்காரர் இருக்கிறார், ரம் ரம் கிரம்சி. எனவே நீங்கள் அனைவரையும் காத்திருக்க வேண்டும். சரி பையா. பட்லர், ஆமா, உனக்கு என்ன வேண்டும் முட்டாள்? விருந்தினரை உள்ளே வரச் சொல்லுங்கள். கதவு திற, கதவு திற. வீட்டிற்கு வரவேற்கிறேன். நன்றி அம்மா. நீங்கள் ஏன் உங்கள் கொழுப்பை இன்னும் சாப்பிட விரும்பவில்லை? இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. என் பிரிட்டிஷ் மேசையில போய் உட்காருங்க. பட்லர், இப்போ என்ன முட்டாள்? செயலாளரை தயார்படுத்த சொல்லுங்கள். சரி, எல்லோரும் எங்கள் குடும்ப உணவை அனுபவிக்க இங்கே இருப்பதற்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமாம் 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 ஆமாம். நாம் குடும்பம் அல்ல, ஆனால் இருந்தாலும் இது ஒரு வீச்சு முட்டாள். நன்றி பணியாளர். பணியாளர் கதவை திற. என்ன? வணக்கம் அனைவருக்கும். நீங்கள் அவனை ஏன் அழைத்தீர்கள்? நாங்கள் அவரை அறிவோம். நாங்கள் அவரை அறிவோம். அவர் குடும்பத்தின் ஒரு பகுதியா இருக்கிறார். அவன் என்னை கொல்ல விரும்புகிறான். அப்படித்தான், ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள அனைவரை போல. ஆனால் என் சட்டையில் அழுக்கு வேண்டாம், சரிதானே? அது நகைச்சுவையாக இருக்கிறது. அது போதும். யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். நீ சுட்டு எடுக்க தெரியாது என்று நான் நிச்சயமாக சொல்கிறேன். பூம். எல்லோரும் இந்த டர்கியை சாப்பிட போகிறார்கள், புரிந்ததா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இது ஒரு டகி. முட்டாள். ஓ பையா, ஒரு முட்டாள். சாப்பிடு. இது நல்ல வான்கோழி. இது நல்ல. உங்களுக்கு நாப்கின்கள் தேவையா? ஓ சரி, நாப்கின்களை எடுத்து வா. சரி, இங்கே 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 இங்கே. இது ஆண்ட்ராக்ஸ். நீ கெட்டவள். நீ நான் இன்னும் ஒருவரை மட்டும் கொல்ல வேண்டும். அப்படியா? இந்த உலகத்துல யார் யார் நன்றி தெரிவிக்கும் தினத்தை கொண்டாடுகிறார்கள்? யாரும் இல்ல. நான் சென்று சாப்பிட போறேன் சில சாப்பாட்ட. நகைச்சுவையாக இருந்த